மொத்த ஆர்எஸ்எஸ்ஸையும் அலறவிட்ட ஒற்றை மனிதன், கதிகலங்கிய சங்கி கூட்டம். இனி பள்ளிகளில் காயத்ரி மந்திரம் கட்டாயம். பாஜகவின் மதவெறி ஆட்டம் தலைவிரித்து ஆடுகிறது. மம்தா கட்சி மீண்டும் அழிப்பு. பெயர் தெரியாத கட்சியை வைத்து பாஜக போட்ட ஸ்கெட்ச். உத்தவ் தாக்கரேவின் சிவசேனாவும் காலி செய்யப்பட்ட கொடூரம். மம்தா, உத்தவ் தாக்கரே காங்கிரஸில் இணைகிறார்களா? நள்ளிரவில் ஃபேமஸ் ஆன NCPI கட்சி யார் இவர்கள்? இவர்களுடைய பின்புலம் என்ன? மீண்டும் லவ் ஜிஹாத் வழக்கில் கைது செய்யப்பட்ட கொடூரம். கொந்தளிக்கும் வட மாநிலங்கள். இது மாதிரி இன்னைக்கு இந்திய அளவில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளுடைய உண்மை பின்னணியையும் வீடியோ ஆதாரங்களோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இன்னைக்கு இப்போ இந்திய அளவில் ஒரு செய்தி வைரலாக இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, பள்ளிகளில் மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் காயத்ரி மந்திரம் கட்டாயம் ஓதியாகணும், மாணவர்கள் கட்டாயம் ஓதியாகணும்னு சொல்லி பாஜக சார்பிலேருந்து, பாஜகவுடைய கல்வி அமைச்சகம் சார்பிலேருந்து ஒரு அறிக்கை, ஒரு கட்டளை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. சம்பவம் நடந்தது எங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய சத்தீஸ்கர் மாநிலத்தில். சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் 2023 தேர்தல் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய 90 தொகுதிகளில் 54 தொகுதிகளில் பாஜக வெற்றி அடைஞ்சு ஆட்சியை பிடிச்சாங்க. அங்கே ஆட்சியை பிடிச்ச உடனே எப்போ இவங்கெல்லாம் மெஜாரிட்டியாக இவங்க கைக்கு ஆட்சி வருதோ அதுக்கு பிறகு அவங்களுடைய மதவெறி கோட்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள திணித்து முழுக்க சங்கித்தனமான ஒரு ஆட்சி நடக்கும். அப்போ இப்போ சத்தீஸ்கரில் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம், RSS உடைய பல ஆண்டு காலத்து செயல் திட்டம் இது. அந்த செயல் திட்டம் இப்போ என்னன்னா, இனி அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, சத்தீஸ்கர் மாவட்டத்தில், சத்தீஸ்கர் மாநிலத்தில் இனிமே தினமும் காலையில் காயத்ரி மந்திரம் கட்டாயம் பாடியாகணும் அப்படின்னு சொல்லி கல்வித்துறை சார்பில் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல்பாடு. இந்தியா அனைவருக்குமான நாடு, இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள், இங்கே யாருக்குமே எந்த பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய அரசியல் சாசனம் அவ்வளவு தெளிவாக காட்டுது. அரசியல் சாசனத்துடைய முகப்பே சொல்லுது, இந்தியர்கள் அனைவரும் சரிசமம். ஆர்டிகல் 14 மக்கள் மத்தியில் எந்த ஒரு பாகுபாடுமே காட்டக்கூடாது, இந்தியர்கள் அனைவரும் சரிசமமானவர்கள். ஆர்டிகல் 15 இந்தியர்களை எந்த வகையிலுமே ஒரு சட்ட ரீதியாவோ பாதுகாப்பு ரீதியாவோ எந்த வகையிலுமே பாகுபாடு காட்டக்கூடாது. அது மத ரீதியாக இருந்தாலும் சரி, இனம் ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ எந்த ஒரு இடங்களிலுமே இந்தியர்களுக்குள்ள பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு நம்முடைய அரசியல் சாசனம் சொல்லப்பட்டாலும் இங்க பாஜக முழுக்க முழுக்க மத கோட்பாடு, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல் சொல்லி இன்னைக்கு ஒரே மதம்ன்ற கோட்பாடை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது அது முழுக்க முழுக்க சூரியனை வழிபாடக்கூடிய ஒரு வழிபாடு நிகழ்வு. இது எப்படி எல்லா மாணவர்களும் பாடணும் அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? இப்போ இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய வழிபாடு படி ஒரு மும்மத கோட்பாடின் படி வழிபாடு செய்வாங்க. இஸ்லாமியர்கள் படைத்த இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். பெற்ற தாய் தந்தையாக இருந்தாலும் உயிரை விட கண்ணியமாக மதிப்பு கொடுப்போம். ஆனால் அந்த தாய் தந்தையோட காலில் விழுந்து கூட சாஷ்டாங்கமோ அவங்கள வணங்கக்கூடிய செயல்களோ செய்ய மாட்டேன்றது இஸ்லாமியர்களுடைய ஒரு அடிப்படை தத்துவம். அப்போ இப்படி இருக்கும்போது எல்லா மாணவர்களும் கட்டாயமாக காயத்ரி மந்திரம் பாடணும் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? அது காயத்ரி மந்திரம்ங்கிறது சூரிய பகவானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுக்கடுத்து அறிவு கடவுளை வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல காயத்ரி தேவியை வணங்குவாங்க. அந்த காயத்ரி தேவியை துர்கை, சரஸ்வதி, காளி இது மாதிரியான பெண் தெய்வங்களை உருவப்படுத்தி அந்த ஒட்டுமொத்த ஒரு தெய்வமாக காயத்ரி தேவின்னு சொல்லி கொண்டு வந்து அந்த காயத்ரி தேவின்னு சொல்லக்கூடிய கடவுளுக்கு 10 முகம் 20 கை அப்படி இருக்கிற மாதிரி ஒரு கடவுளை இவங்க கற்பனை செய்து இதுதான் காயத்ரி தேவி, இதுக்கான வணங்கக்கூடிய ஒரு மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லி அந்த கடவுளை அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. ஓகே, என்னோட நம்பிக்கை தான் நீயே ஏற்றுக்கணும், நீ இதை கட்டாயம் பள்ளி பாடங்களில் பாடணும், இப்படி பாடுறதால தான் உனக்கு ஒழுக்கம் கிடைக்கும் அப்படின்னா இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல்பாடு, அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இது. ஆனால் என்னன்னா எங்கள் கையில் ஆட்சி இருக்குது, முழு அதிகாரம் இருக்குது, எங்களுடைய RSS சித்தாந்தம் இதை தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு இங்கே யாருக்குமே அடிப்படை உரிமைகள் கூட கொடுக்கப்படக்கூடாது. முழுக்க முழுக்க ஒரு சனாதன ஆட்சி இங்கே நடக்கணும், முழுக்க முழுக்க சங்கிகளுடைய ஒரு ஆட்சி நடக்கணும்னு சொல்லி RSS உடைய பல ஆண்டு கால திட்டம் எப்பெல்லாம் உங்கள் கைக்கு ஆட்சி பொறுப்பு வருதோ அதை படிப்படியாக உள்ள செயல் திட்டப்படுத்துறதுக்கான ஒரு செயல்பாடுகளை இப்போ செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு RSS மேலே கடுமையான எதிர்ப்புகள் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்குது. குறிப்பாக கர்நாடகாவில் இந்த கடந்த ஒரு வாரமாகவே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, பிரியங்க் கார்கே, அதாவது காங்கிரஸுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடைய மகன் தான் பிரியங்க் கார்கே. RSS எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்தில், கொள்கை விஷயத்தில் அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு நபர். அம்பேத்கருடைய கொள்கை வழிகாட்டியை ஏற்றுக்கொண்டு
RSS தான் முழுக்க எதிர்க்கப்பட வேண்டிய காரணம். பாஜகவை விட RSS தான் அதிகமாக எதிர்க்கணும். ஏன்னா அவங்க தான் அவங்களோட திங்க் டேங்க், அவங்க தான் அந்த அறிவுடைய ஒட்டுமொத்த கூடாரமே அதுதான். அப்போ அவங்கள தான் கடுமையாக எதிர்க்கணும் என்ற அடிப்படையில் கொள்கை ரீதியை எதிர்ப்பார். பிரியங்கா கார்கேவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கர்நாடகாவுடைய ஆட்சியில் ஒரு உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாரு. பிரியங்கா கார்கே ஒரு கடிதம், ஒரு பகிரங்க கடிதம் RSS தலைமைக்கு எழுதுறாரு. RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுறது என்னன்னா, RSS அமைப்பு பற்றி நீங்கள் எங்களுக்கு கணக்கு காட்டணும். RSS அமைப்பு நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த அமைப்பை நீங்கள் நடத்துறீங்க, அதாவது ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு அமைப்பா, இது அரசு சார்ந்த அமைப்பா, இல்லை உங்களுக்கு தனியான ஒரு அமைப்பா, இல்லை அது அரசு சாரா அமைப்பா, இல்லை ஒரு தொண்டு நிறுவனமா, ஒரு ட்ரஸ்டா, அறக்கட்டளையா, எந்த அடிப்படையில் இந்த அமைப்பை நீங்கள் வழி நடத்துறீங்க? 100 ஆண்டு காலமாக ஒரு அமைப்பை நீங்கள் வச்சிருக்கிறீங்க, ஓகே. இந்த அமைப்பில் 1 மில்லியனுக்கும் அதிகமான சேவகர்களோ தொண்டர்களோ இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறீங்க, ஓகே. தியானம் அது இதுன்னு சொல்லி தரீங்க, ஓகே. ஆனால் ஏன் எல்லாத்தையும் மறைமுகமாக நீங்கள் வைக்கணும்? எந்த ஒரு அஃபிஷியல் டேட்டாவோ எந்த ஒரு வருகை பதிவோட எதுவுமே இல்லை. யார் உங்களதுல மெம்பர், இதில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிளை அமைப்புகள் வச்சிருக்கீங்க, அதை யார் மெயின்டைன் பண்ணுறது, இதுக்கு என்ன வருமானம் வருது? மெயின் பாயிண்ட் வருமானத்தை தான் பிடிச்சாரு. உங்களுக்கு என்ன வருமானம் வருது, இந்த வருமானம் நன்கொடைகள் எங்கேருந்து வருது, யாரெல்லாம் கொடுக்குறாங்க, உங்களுடைய ஒட்டுமொத்த வருமானம் எவ்வளவு, உங்களுக்கு சொத்துக்கள் எங்கெல்லாம் சொத்துக்கள் இருக்குது, இதுக்கு நீங்கள் எவ்வளோ டாக்ஸ் கட்டுறீங்க, அப்படி எந்த ஒரு விபரமும் இல்லாமல் ஒரு மறைமுகமாக ஒரு அமைப்பு நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளவு விஷயங்கள் எழுதிட்டு, ஏன்னா ஒரு உள்துறை அமைச்சர் தான் பாதுகாப்புக்கான மொத்த பொறுப்பு. அப்போ எனக்கு அந்த கணக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி RSS அமைப்புடைய உங்களுடைய எந்த அடிப்படையில் நீங்கள் செயல்படுறீங்க, என்னென்னலாம் செய்றீங்க, உங்களுடைய வருமானம் என்ன, செலவு என்ன, எவ்வளோ வரி கட்டுறீங்க, எல்லாமே கேட்க வேண்டிய நியாயமான கேள்வி. இங்கே எல்லா ஒரு அமைப்பு இருந்தாலும் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய கேள்விகள் இங்கே கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு அமைப்புன்னு சொல்றீங்க, உங்களுக்கான கணக்கை காட்டுங்க, நீங்கள் என்னதான் செய்றீங்க, அந்த செயல் திட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கேள்வி கேட்டு RSS தலைமைக்கு கடிதம் எழுதிட்டாரு. ஏன்னா RSS அமைப்பை பொறுத்த வரைக்கும் அது RSS பெரிய புனிதமாவோ என்னன்னோ பில்டப் காட்டுவாங்களே தவிர, ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அந்த அமைப்பில் யாரெல்லாம் நிர்வாகிகள் சொல்லி யாருக்குமே தெரியாது. முழுக்க அது ஒரு பிளாக் போர்டு, ஒரு மறைக்கப்பட்ட ஒரு குரூப் தான் அவங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இது காலகாலமாக இப்படியே இருக்கு, உங்களுடைய உண்மைத்தன்மை தான் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனடியாக எல்லாருமே கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் RSS தலைவர் மோகன் பகவத் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் சொல்கிறாரு, எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் இல்லையே, எங்களுக்கு என்ன அரசு சார்பிலேருந்து நாங்கள் நிதியாக வாங்கிட்டு இருக்கோம், அரசு கிட்டேருந்து எங்களுக்கு ஏதாவது நிதி வருதா, அரசு கிட்டேருந்து நிதி வந்தால் நாங்கள் எல்லாத்தையுமே அரசில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ஓகே, நாங்கள் தான் அரசில் எந்த நிதியுமே வாங்குறது இல்லையே அப்படிங்கிறாரு. இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளோ அல்லது மதம் சார்ந்த நிறுவனங்களோ எல்லாரும் போய் அரசு கிட்டேருந்து மானியமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அரசு கிட்டேருந்து வாங்கினா தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம், ஏன் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் ஏன் நீங்கள் எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டீங்க, இதுதான் நீங்கள் முக்கிய கேள்வி. நீங்கள் யார் என்ன செய்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால், இந்தப்பா நான் இன்னாருப்பா என் மன்னாரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ எல்லாமே மறைமுகமாக செய்யும்போது தான் இங்கே பல்வேறு வகையான கேள்வி. கூடுதலாக மோகன் பகவத் ஒரு கேள்வி சொல்கிறாரு, இப்போ இந்து மதம் இருக்குது, இந்து மதம்லாம் போய் உங்கள்கிட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ணணுமா, ரிஜிஸ்டர் பண்ணாமல் தானே இந்து மதம் இருக்குன்னு சொல்லி எவ்வளோ ஒரு மேதாவித்தனமான ஒரு விளக்கியத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ எங்களால் நாங்கள் எந்த ஒரு கணக்கையோ நாங்கள் என்ன செய்கிறோன்றது எங்களால் சொல்ல முடியாது அப்படிங்கிறத மோகன் பகவத் இங்கே சொல்கிறாரு. அதையும் தாண்டி அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர்கள், எடியூரப்பாவுடைய மகன் யோகேந்திரா, அங்கே இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சராக இருந்த பசவராஜ் பொம்மை, இது மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பிரியங்கா கார்கேவுக்கு கடுமையான எதிர்ப்பு. நீ எப்படி RSS நீ கேள்வி கேட்க போச்சு, எப்படி RSS கிட்ட நீ கணக்கு கேட்க போச்சு அப்படின்னு சொல்லி பிரியங்கா கார்கேவை கடுமையான எதிர்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் ஒரு படி மேலே போய் பாஜக RSSக்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சுருப்பாங்க. யார் பேசுகிறாங்களோ அவங்கள்லேருந்தே ஒரு நபரை விட்டு கேள்வி கேட்கறது, அவங்கள்லேருந்தே ஒருத்தர் விட்டு தாக்குதல் நடத்த வைக்கிறதுங்க பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி. ஒரு தலித் தலைவர் ஒருத்தர் பேசுகிறாருன்னா தலித் அமைப்புகள்லேருந்து ஒருத்தரை பேச விடுறது, ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் எங்கேயாவது கேள்வி கேட்குறாருன்னா இஸ்லாமியர்லேருந்து அவருக்கு எதிராக ஒருத்தங்களை பேச விடுறதுங்கிறது இவங்களோட நம்பிக்கை காலத்து ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பிரியங்கா கார்கே பொறுத்தவரையும் அவங்க தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்போ அவங்கள்லேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்க விடணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவோட எம்பியாக இருக்கக்கூடிய ரமேஷ் ஜிகஜினகி அவர் பேர், அது எனக்கு தான் பேரை வச்சாங்களா சொல்ல, ரமேஷ் ஜிகஜினகி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கர்நாடகாவோட ஒரு எம்பி. அவர் கேள்வி கேட்குறாரு, ஒரு தலித் பிரியங்கா கார்கே, நீங்கள் ஒரு தலித் எப்படி RSS கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு தலித் எப்படி RSS கேள்வி கேட்கலாம்? அப்போ ஒரு தலித்தா இருந்தா தலித்துக்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இல்லை, கேள்வி கேட்கக்கூடிய முகாந்திரமே இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு இன்னைக்கு இவங்க வந்துட்டாங்க. ஒரு தலித் எப்படி RSS கேள்வி கேட்கறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மேல்மட்ட புத்தி, அந்த மேட்டுக்குடி புத்தி இதெல்லாமே வந்து, அப்போ ஒரு தலித் எப்படி RSS கேள்வி கேட்கலாம்? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் RSS உடைய தலைமை பொறுப்புல தலித்துகள் யாருமே வர முடியாது. எல்லாம் பனியாக்கள், பார்ப்பனர்கள், அந்த மேல்மட்ட சாதியினர் மட்டும்தான் வர முடியுமே தவிர
ஒரு ஆர்எஸ்எஸ் இவங்க பிரதமராவோ ஜனாதிபதியாவோ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேயோ பழங்குடியின சமூகத்திலேயோ கொண்டு வந்து வைப்பாங்களே தவிர ஆர்எஸ்எஸ் இவங்களை இயக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ்ல ஒருபோதும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கொண்டு வர மாட்டாங்க. இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்களே ஒன்று கூடுங்கள், நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லுவாங்களே தவிர இஸ்லாமியர்களுக்கு எதிராக நம்ம இந்துக்கள்லாம் ஒன்று கூடணும்னு சொல்லி டைலாக் பேசுவாங்களே தவிர ஆர்எஸ்எஸ் அமைப்புல அந்த அமைப்புல கொண்டு போய் ஒரு தலித்தை கொண்டு போய் தலைவராக இவங்களை வைக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய கோட்பாடு தத்துவம். அப்ப அதையே இவர் ஒப்புக்கொள்ற மாதிரி சொல்றாரு, ஒரு தலித் எப்படி ஆர்எஸ்எஸ் கேள்வி கேட்கலாம். அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் நோக்கி கேள்வி கேட்டு ஆர்எஸ்எஸ் இது மாதிரி எதிர்த்த யாருமே ஒழுங்கா இருந்ததா சரித்திரமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? ஆர்எஸ்எஸ் கேள்வி கேட்ட யாருமே இங்க இருந்ததா சரித்திரமே இல்லை, நீ பார்த்துக்கோப்பா. ஒரு மாநிலத்துடைய உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து இவ்வளவு பகிரங்க மிரட்டல் கொடுக்குறாங்க. ஆர்எஸ்எஸ் நோக்கி கேள்வி கேட்ட யாருமே இங்க தப்புனது இல்லை, இங்க தப்பியதே இல்லை அப்படின்னா அப்ப நீ உயிரோட இருக்க மாட்ட, உன்னை காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகிரங்க மிரட்டல் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே பிரியங்கா கார்கே வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பையே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அப்பவே அவருக்கு பயங்கரமான உயிர் மிரட்டல்கள் கொடுக்கப்பட்டது. பிரியங்கா கார்கே அந்த டைம்ல அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ட்விட்டர் ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் அவரே அப்லோட் பண்ணாரு. அப்போ இப்போ ஓப்பனாகவே மிரட்டுறாங்க. அதுவும் எம்பி பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் ஒரு மாநிலத்தோட உள்துறை அமைச்சரை பார்த்து நீங்க ஆர்எஸ்எஸ் கேள்வி கேட்ட யாருமே தப்புனதில்லை, நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டக்கூடிய அளவுக்கு தான் ஆர்எஸ்எஸ் உடைய செயல்பாடு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஏன் எதையுமே வெளிக்காட்ட மாட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து வெளி வந்தவங்க தான் வெளிக்காட்டி இருக்கிறாங்க. சுதீஷ் மின்னி கேரளாவில் ஆர்எஸ்எஸ்ல 25 வருஷம் பணிபுரிஞ்சவர் சுதீஷ் மின்னி ஆர்எஸ்எஸ்ல எப்பேற்பட்ட மதவெறுப்பு கோட்பாடு, எப்பேற்பட்ட சாதிய படிநிலை இருக்கு எல்லாத்தையுமே அங்கேருந்து வெளியிட்டாரு. அதே மாதிரி சமீபத்தில் யஷ்வந்த் ஷிண்டேன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்ல 16 வயசுல ஆர்எஸ்எஸ்ல உள்ள போறாரு. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வெளியில வராது, அந்த மதவெறி பிடிக்காம அங்கே வெளியில வராரு. வெளியில வந்து நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட் ஒன்று ஃபைல் பண்றாரு. அந்த அஃபிடவிட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆர்எஸ்எஸ் அமைப்பு வெறும் மதவெறியால் மட்டும் சாதி ரீதியான செயல்பாடுகள் மட்டும் அவங்க செய்யல, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது பல்வேறுபட்ட வெடிகுண்டு வழக்குகளில் ஈடுபட்டாங்க, தீவிரவாத வழக்குகளில் ஈடுபடுறாங்க, வெடிகுண்டுகள் வைக்கிறதுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க, அதுல நானும் ஒருத்தன், எனக்கும் வெடிகுண்டு வைக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, என்னை இங்கேருந்து ஜம்மு காஷ்மீர் கூப்பிட்டு போனாங்க சொல்லி பல்வேறுபட்ட விவரங்களை அவர் நீதிமன்றத்தில் அஃபிடவிட் ஃபைல் பண்றாரு. அதில் அவர் சொல்லும் போது குறிப்பாக வருஷத்தையுமே மென்ஷன் பண்றாரு. 2003 முதல் 2008 வரை, 2003 2008 வரைக்கும் இந்தியாவில் நடந்த பல்வேறுபட்ட வெடிகுண்டு வழக்குகளில் ஆர்எஸ்எஸ் பின்னணி இருந்தது, அதுக்காக பல்வேறுபட்ட பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது. அப்படி பயிற்சி கொடுக்கும்போது வெடிகுண்டு தயாரிக்கும் போது விபத்து, அதாவது அது தயாரிக்கும் போது ஆக்சிடென்ட்டாக வெடிச்சிடும். அப்படி வெடிக்கும் போது எங்களுடைய சங்கத்தை சேர்ந்த பல பேரோட கைகால் இழந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது சொல்லி பல்வேறுபட்ட விவரங்களை சொல்லுவார். அதனால தான் அந்த 2003 2008 நடந்த அந்த வெடிகுண்டு வழக்குகள், மாலேகான் குண்டு வழக்காக இருக்கட்டும், அந்த ஒரு ரயில் குண்டு வெடிப்பு, ஹைதராபாத் மக்கா மஸ்ஜிது, அஜ்மீர் தர்கா, இது மாதிரியான பல்வேறுபட்ட வெடிகுண்டு வழக்குகளில் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த நபர்கள் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டாங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி யஷ்வந்த் ஷிண்டே நீதிமன்றத்தில் அஃபிடவிட் ஃபைல் பண்றாரு. ஆனால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்து, அந்த அஃபிடவிட்டை தள்ளுபடி செய்யக்கூடிய அளவுக்கு தான் இங்கே பாஜக ஒட்டுமொத்தமாக அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அதனால தான் இங்கே ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு இவ்வளவு மறைமுகமாக அவங்களோட எந்த ஒரு கணக்கு வழக்குமே காட்டாமல் இருந்தாலும் அவங்கள நோக்கி எந்த ஒரு கேள்வியுமே இல்லை. ஆனால் மற்ற யாராவது ஒருத்தவங்க இன்னும் இல்லைங்க, இப்போ உத்தரப்பிரதேசில் அந்த ஷாம்லியில் பெரிய வழக்கு நடக்குது. ஒருத்தர் அவராக மனம் விரும்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் அவரே சொல்கிறாரு, நான் மனம் விரும்பி நான் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு சொத்து பற்றி எதுவும் தேவையில்ல, அம்மாவுக்கு தங்கச்சிக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இல்லை நீயே சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், இது லவ் ஜிஹாது தான், இது லவ் ஜிஹாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டு சைட்லேருந்து 9 பேரை இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு பெண்ணை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த லவ் ஜிஹாது கேஸில், இவங்களும் தொடர்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒருத்தர். அப்போ எந்த ஒரு முகாந்தமும் இல்லை, யாரை மையமாக வச்சு சொல்லப்படுதோ அந்த நபரே சொல்றாரு, சின்ன வயசுலேருந்து எனக்கு இஸ்லாத்தை பிடிக்கும், நானா விரும்பி தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு தான் இந்த பெண்ணை திருமணம் செஞ்சேன், சொத்துக்காக இவங்க லவ் ஜிஹாது பண்ணதா சொல்றீங்களே, எனக்கு அந்த சொத்தே வேணாம், சொத்தை எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சிக்கும் கொடுத்துருங்க, எவ்வளவு சொல்லியுமே அதெல்லாம் இல்லை, அது லவ் ஜிஹாத் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தங்க எல்லா ஆதாரத்தையும் கொண்டு போய் அஃபிடவிட் ஃபைல் பண்ணாலும் இல்லை இந்த ஆதாரத்தை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு போகக்கூடிய அளவுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலங்கள் இவ்வளவு மோசமானது. ஏன்னா இது ஒரு கட்டத்தில் நோக்கி, அதாவது ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கி கொண்டு போயிட்டு, எப்படி ஒரே மதம் அப்படின்ற தத்துவத்தின் கீழே கொண்டு போயிட்டு என்னுடைய மதத்தை தான் நீ எல்லாத்தையும் பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு காயத்ரி மந்திரம் சொல்றாங்களோ, அதே நிலைப்பாடை அவங்க அரசியலுமே எடுப்பாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு கட்சி மட்டும் தான் இங்கே நாட்டில் கட்சியாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை அழிக்கக்கூடிய ஒரு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்றா இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு. திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு கட்சி 3 முறை தொடர்ந்து சிஎம்மாக இருந்தாங்க மம்தா பானர்ஜி. இன்னைக்கு அந்த கட்சி சுக்கா அழிக்கப்பட்டு பேலன்ஸ் அந்த கட்சியில் ஒரு 29 எம்பிகள் இருந்தாங்க. அந்த 29 எம்பிகளில்
இப்போ 20 பேர் அந்த பாஜக சைடு இப்போ போகிறாங்க. பாஜக சைடு நேரடியாக போகாமல் மறைமுகமாக அதுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டு வச்சிருக்கிறது. அதாவது இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அங்கே வெஸ்ட் பெங்காலில் 294 தொகுதி, அதில் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி 80 இடங்களில் ஜெயிச்சாங்க. அந்த 80லேருந்து 60 பேர் பாஜக பக்கம் போயிட்டாங்க. ஆல்ரெடி எம்எல்ஏக்களுடைய பலம்ன்றது மம்தா பானர்ஜிக்கு போயிருச்சு. பேலன்ஸ் அவங்க பக்கம் ஒரு 29 எம்பிகள் இருந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜி 29 இடங்களில் ஜெயிச்சாங்க. அந்த 29ல் ஒருத்தர் மட்டும் இறந்துட்டாரு. நூருல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்பி சமீபத்தில் இறந்துட்டாரு. அப்போ 28 எம்பிகள் அந்த கட்சிக்கு இருக்கிறாங்க. இந்த 28 எம்பிகளில் 20 பேர் மம்தா பானர்ஜிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி கலகத்தை உண்டாக்கி இப்போ வெளியில் வந்துட்டாங்க. அந்த 20 பேருமே டைரெக்டாக போய் பாஜகவில் போய் சேர்ந்தா பாஜக தான் குதிரை பேரம் செஞ்சுட்டாங்க, பாஜக அந்த கட்சியை அழிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பெயர் வந்துருமே அப்படிங்கிறதுக்காக ஒரு பினாமி கட்சியை ரெடி பண்ணுறாங்க. NCPI அப்படின்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் பெங்காலில் ஊர் பேர் தெரியாத ஒரு கட்சி, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி. இந்த NCPIன்னு சொல்லக்கூடிய கட்சி 2023 ஆரம்பித்தாங்க. இன்னும் ஒரு தேர்தலில் கூட வெஸ்ட் பெங்காலே அவங்க நிற்கலை. அவங்க நின்றது ஒரே ஒரு தேர்தல். திரிபுராவில் தேர்தல் நடக்கும்போது அந்த தேர்தலில் போய் போட்டிட்டாங்க. அந்த கட்சி வெறும் 823 ஓட்டுகள் வாங்குச்சு. ஒட்டுமொத்த திரிபுரா மாநிலத்திலேயே 823 ஓட்டுகள் வாங்கின அந்த அளவுக்கு ஒரு கட்சி. இந்த கட்சியோட உறுப்பினர்கள் யாருன்னா ஒருத்தர் உத்தியா குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். உத்தியா குண்டு அவர் தான் அந்த கட்சியோட தலைவர். அவரோட மனைவி ஏதோ ஒரு குண்டு, அந்த மனைவி தான் துணைத் தலைவர். பொருளாளருக்கு ஆறு கிடையாது, உத்தியா குண்டுவே பொருளாளர், இவரே தலைவர் இவரே பொருளாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் பேர் தெரியாத ஆள் அடையாளம் இல்லாத ஒரு கட்சி. அந்த ஒரு கட்சியில் கொண்டு போய் இவங்க எல்லாருமே சேர்த்து, அதாவது ஊர் பேர் தெரியாத தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி, வெறும் 800 ஓட்டுகள் வாங்கின ஒரு கட்சி, அந்த கட்சியில் போய் இந்த 20 எம்பிகள் போய் சேர்றாங்க. நைட்டாக போய் சேர்ந்தோன்னே ஊர் பேர் தெரியாத ஒரு கட்சிக்கு 20 எம்பிகள், உலக அதிசயத்திலே எங்கேயுமே நடக்காத ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த கட்சிகளுக்கு 20 எம்பிகள் உடனடியாக சபாநாயகர்கிட்ட போய் கடிதம் கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம், அதாவது 28 எம்பிகள் இல்லையா மம்தா பானர்ஜிக்கு, 28ல் 20 பேருங்கிறது 3/2 எம்பிகள் வெளியேறதால இங்கே கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் இவங்க இங்கே போனதால இப்போ இங்கே போயிருக்கிறாங்க இல்லையா இந்த கட்சி, இந்த NCPIன்னு சொல்லக்கூடிய கட்சி, இது பாஜகவுக்கு வேண்டப்பட்ட ஒரு கட்சி தான். இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் பாஜகவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சுவேந்த அதிகாரி, அவரும் இந்த உத்தியா குண்டுமே ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டத்தில் உள்ளவங்க, 2 பேருமே நெருங்கிய நட்பு உள்ளவங்க. இந்த உத்தியா குண்டு இந்த கடந்த தேர்தலில் சுவேந்த அதிகாரி தான் முதலமைச்சராக வரணும், அவர் வந்தால் தான் இந்த மாநிலம் நல்லா இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பதிவு போட்ட ஒரு நபர். அப்போ பாஜகவுக்கு வேண்டப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியில் சும்மா டம்மியாக கொண்டு போய் உட்கார வைக்கிறது. இப்படி வச்சுட்டா பாஜக செய்யலப்பா, அவங்களா போயிட்டாங்கப்பா, நாங்கள் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக 2016 அருணாச்சல் பிரதேசில் இதே தான் நடந்தது. அங்கே 2016 காங்கிரஸ் ஒட்டுமொத்தத்தில் அங்கே 60 தொகுதிகள், அருணாச்சல் பிரதேசில் 42 தொகுதிகளில் ஜெயிச்சு காங்கிரஸ் ஒரு பிரம்மாண்ட ஆட்சியை பிடிச்சாங்க 2014 நடந்த தேர்தலில். அதுக்கப்புறமா அங்கேருந்து நிறைய பேர் அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்து கிட்டத்தட்ட அந்த கட்சியிலேருந்து ஒட்டுமொத்த பேருமே போய் அங்கே அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய PPA, பீப்புள் பவர் ஆஃப் அருணாச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி, அதுவும் ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு கட்சி, அந்த கட்சியில் போய் சேர்ற மாதிரியும் அங்கேருந்து அடுத்த ஒரு வருஷத்துலேயே பாஜகவில் வந்து சேர்ற மாதிரியும் ஒரு நாடகம் அருணாச்சல் பிரதேசத்தில் நடத்தி ஒரு 2 வருஷத்தில் காங்கிரஸ் ஜெயிச்ச ஒரு இடத்துல பாஜக ஆட்சி செஞ்சாங்க. அதே நிகழ்வு தான் இன்றைக்கி மேற்கு வங்கத்திலேயுமே நடந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய 29 எம்பிகளில் 20 பேரை போய் அங்கே இருக்கக்கூடிய NCPIன்னு ஒரு கட்சியில் போய் சேர்க்கப்பட்டு கூடிய சீக்கிரமாக அவங்க பாஜகவில் வந்து சேருவாங்க. சரி, இங்கே மம்தாவுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நடந்திருக்குன்னா உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவில் சிவசேனாவுடைய கட்சிக்குமே அவங்களுக்கு இப்போ ஏற்பட்ட நிலைமை. சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் 6 லோக்சபா எம்பிகள் இன்னைக்கு அங்கேருந்து கட்சி தாவக்கூடிய ஒரு நிலைமை. மொத்தம் அவங்களுக்கு 9 லோக்சபா எம்பிகள் இருக்கிறாங்க. 9ல் 6 பேர் இன்னைக்கு கட்சி தாவலுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, அந்த கட்சியை விட்டு போகிறாங்கன்ற ஒரு நிகழ்வு வந்து அப்போ ஒட்டு மொத்தத்தில் எந்த ஒரு மாநில கட்சிகளுமே இங்கே இருக்கக்கூடாது, ஒன்று நாங்கள் ஆட்சி செய்யணும் அல்லது எங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் ஆட்சி செய்யணும். அதனால தான் இங்கே தாவேக்காமலே பெரிய ஒரு சந்தேகம். தமிழ்நாட்டில் புரட்சியை பண்ணிட்டாங்க, சினிமாவில் வந்து பயங்கரமாக வந்து புரட்சி செஞ்சுட்டாங்கனாங்களே, இந்த புரட்சியை புதுச்சேரியில் ஜெயிக்கல. புதுச்சேரியில் பாஜகவோட கூட்டணி ஆட்சி நடக்குது, புதுச்சேரியில் தமிழ் தான் பேசுகிறாங்க, இங்கேயும் தமிழ் சினிமா தான் பார்க்குறாங்க, அங்கேயும் தமிழ் சினிமா தான் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடிஞ்சு அதுவும் கரெக்டாக 107 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. 107 இடங்கள் ஜெயிச்சு இன்னும் 10 தேவை. அந்த 10 பேர் திமுக கூட்டணியிலேருந்து வருவாங்க, அமைச்சரவை கொடுத்தா இங்கே வந்துருவாங்க. திமுகவுடைய டோட்டல் பலங்காலி. ஆனால் இவங்களால புதுச்சேரியில் விஜயால் புதுச்சேரியில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா புதுச்சேரியில் பாஜக கூட்டணி கட்சி ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது பாஜகவுடைய தந்திரங்கள் என்ன, இந்த RSS உடைய தந்திரங்கள், சித்து விளையாட்டுகள் என்னன்றதை தேசிய அளவில் கண்காணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் பிரியங்கா கார்கே இவ்வளவு பகிரங்கமாக பல எதிர்ப்புகளை மீறி அங்கே கடிதம் எழுதினார். இந்த அளவுக்கு மதவெறி கோட்பாடோடு இவங்க செயல்படுறதால அந்த மதவெறி கடைசியில் பள்ளி மாணவர்கள், படிக்கக்கூடிய பிஞ்சு மாணவர்களை கூட விட்டு வைக்கல அப்படிங்கிறது யதார்த்தம். இன்னும் இவங்க எங்கெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்றத
மொத்த இந்திய மக்களுமே சோகத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.